தமிழ்நாட்டில் நடைபெற்ற பொது வேலை நிறுத்தத்தில் 1 லட்சம் பேர் பங்கேற்பு. மறியலில் ஈடுபட்ட 14,000 பேர் கைது. ரயில்வே கேட்களில் மேற்கொள்ள வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது ரயில்வே துறை. அனைத்து ரயில்வே கேட்களிலும் இன்டர்லாக்கிங் வசதி ஏற்படுத்த உத்தரவு. திருவாரூர் ரயில்வே மேம்பாலம் அருகே கலைஞரின் வெண்கல சிலை திறப்பு. கலைஞரின் வாழ்க்கை வரலாறு குறித்த புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார் முதலமைச்சர். திருவாரூரில் 6 கிலோமீட்டர் சாலையில் நடந்து சென்று மக்களை சந்தித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ் வேர்க்கு நீர் வார்த்த கலைஞரை தந்த ஆரூர் மக்களின் அன்பில் நெகிழ்ந்தேன் என மகிழ்ச்சி. கோயில் நிதியில் கல்லூரி கட்டுவதை விமர்சித்த எடப்பாடி பேச்சுக்கு எதிர்ப்பு வலிக்கிறது. வரலாறு தெரியாமல் பேசுவதாக பல்வேறு கட்சி தலைவர்கள் கண்டனம். தொடர் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி எதற்காக அச்சப்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு திருமாவளவன் கேள்வி. பாஜக உறவால் அதிமுக பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மட்டுமே அச்சப்படுவதாகவும் பதிலடி. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்ததனாலேயே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த கட்சிகள் அச்சப்படுகின்றன என்று சொல்லுவது வேடிக்கையாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு பழனி பகுதி மக்கள், சமூக ஆர்வலர்கள் கண்டனம். 2017 பழனியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியில் கூடுதல் கட்டடத்தை பழனிசாமி திறந்து வைத்ததை சுட்டிக்காட்டி எதிர்ப்பு. பழனியாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஒரு கட்டடம் கட்டி அதை திறந்து வச்சிருக்காரு 2017. அப்போது இந்த மாதிரி செஞ்ச எடப்பாடி பழனிசாமி இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி மாணவர்களோட நலனை பாதிக்கிற மாதிரி பேசுகிறாரு. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து குறித்து ரயில்வே உண்மை கண்டறியும் குழு விசாரணை. ரயில் ஓட்டுநர், கேட் கீப்பர் உள்ளிட்ட 13 பேர் விசாரணைக்கு நேரில் ஆஜராகவும் சம்மன். ஆண்டிப்பட்டியில் ஒரு கட்டு வாழை இலை விலை 5 மடங்காக அதிகரிப்பு. வரத்து குறைந்து தேவை அதிகரிப்பால் ஒரு கட்டு 4,000 ரூபாய்க்கு விற்பனை. மாம்பழம் சின்னத்தை தங்களுக்கே ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் கடிதம். ராமதாசுக்கு மட்டுமே கட்சி சின்னம், கொடியை பயன்படுத்தும் அதிகாரம் இருப்பதாகவும் விளக்கம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் வழக்கு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு தடை விதிக்க வலியுறுத்தல். நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா புழல் சிறையிலிருந்து வெளியே வந்தனர். இருவருக்கும் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து விடுவிப்பு. பட்டாசு ஆலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க குழு அமைப்பு. தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவு. கும்பகோணம் சுற்றுவட்டாரத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் பருத்தி மகசூல் பாதிப்பு. பருத்தி விவசாயத்திற்கு பயிர் காப்பீடு செய்ய விவசாயிகள் கோரிக்கை. புதுக்கோட்டையில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதாக மக்கள் புகார். உடனடியாக சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தல்.
பொன்னேரியில் பெண் ஒருவர் போதையில் ரகளை, சாலையில் செல்லும் வாகனங்கள் மற்றும் மக்கள் மீது கற்களை வீசி அலப்பறை. கொடைக்கானலில் காட்டெருமையை அச்சுறுத்தும் வகையில் ரீல்ஸ் எடுக்க முயன்ற இளைஞர்களுக்கு அபராதம். வனவிலங்குகளை அச்சுறுத்தும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரிக்கை. ஹரியானாவின் குருகிராமில் வெளுத்து வாங்கிய மழையால் வெள்ளப்பெருக்கு, சாலைகள் ஆறு போல மாறியதால் மிதந்து சென்ற வாகனங்கள். டெல்லியில் கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேக்கம். மழைநீர் கால்வாய்களை சீரமைக்க மக்கள் கோரிக்கை. குஜராத்தில் பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் ஏராளமான வாகனங்கள் ஆற்றுக்குள் கவிழ்ந்தன. 13 பேர் உயிரிழப்பு, 10 பேர் உயிருடன் மீட்பு. பீகாரில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக வழக்கு. பொதுநல மனுக்களை இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். பிரதமர் மோடிக்கு நமீபியா நாட்டின் உயரிய விருது. 5 நாடுகளின் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். அகமதாபாத் விமான விபத்து குறித்த இறுதி அறிக்கை தாக்கல் செய்யாதது ஏன்? நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் கேள்வி. வரும் 13ஆம் தேதி பூமிக்கு திரும்புகிறார் இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா. ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலம் பூமி திரும்ப இருப்பதாக நாசா தகவல். இந்தியா இங்கிலாந்து இடையே 3வது டெஸ்ட் கிரிக்கெட் இன்று தொடக்கம். பும்ரா அணியில் இணைந்துள்ளதால் இந்தியாவுக்கு கூடுதல் சாதகம். கூலி திரைப்படத்தின் 2வது பாடல் நாளை வெளியாகிறது. பூஜா ஹெக்டே நடனமாடியுள்ள மோனிகா பாடல் குறித்து ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.